செகண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து நிறைய ஆதாரங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லாத்தோட நகலும் எங்ககிட்ட இருக்குது, எல்லா காப்பியும் எங்ககிட்ட இருக்குது. அதனால வந்து அவர் எங்ககிட்ட எல்லாமே சொன்னார். இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்ககிட்ட எதுக்காக வந்து அவர் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்கள், எல்லா காப்பியும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. என்னம்மா இது, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு அந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. இல்லைங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த மாதிரி காப்பி யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். எப்படி அவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்ககிட்ட இருக்கும்? என்னங்க இது, இந்த ஊரில் இருக்கவங்க தான் யாரோ இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வெளியூரில் வந்தவங்க தான் இருக்குன்றீங்க. அப்போ அவங்களே கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பசுபதி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமுச்சு வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து காவேரி. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் சொல்கிறதா உண்மை அப்படின்றாங்க. இவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. 2 சைடும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்து இங்கே பாருமா, நிறுத்துங்க முதல்ல. எதுவாக இருந்தாலும் வந்து இவங்கக்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது, அவரோட ஒய்ஃப்ன்ற ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் இந்த வீடை விற்க போகிறேன்றீங்க, இவங்க சம்மதம் இல்லாமல் நீங்கள் விற்க முடியாது. அதை நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம விஜய். என்னப்பா நீ இப்படி பேசுகிற, எல்லா 2 ஒய்ஃபுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குல்ல இந்த வீட்டுக்கு, அவங்களுக்கும் பங்கு இருக்குன்றாங்க, இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு. சார் நீங்கள் வந்தீங்களா, ஏதாவது பிரச்சனைனா விசாரிச்சிங்களா, இதுதான் சார் உங்கள் வேலை. அதை விட்டுட்டு யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி சேரணும்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அது கரெக்டு தானே சார் அப்படின்னோடனே, ஆமாம் அது கரெக்டு தான், அதுக்காக நான் சொல்லலை சார், நீங்கள் ஒரு பக்கமாகவே பேசுகிறீங்க சார் வந்ததுலேருந்து, இது சரியில்லை சார் அப்படின்றாங்க காவேரி. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருப்பா, நான் ஒன்றும் ஒரு பக்கமாக பேசலை, இல்லை சார் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஒரு பக்கம் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி இந்த விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க சார், எதுவும் கைகளை பார்க்கக்கூடாதுன்னா உங்களை கூப்பிட்டது, மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற இப்போ நீ, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல இதுதான் அவங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லா ப்ரூஃபும் அவங்க வச்சுருக்காங்க, இல்லைன்னு நிரூபி. என்னால் நிரூபிக்க முடியும் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், இந்த 2 நாள் டைம் கொடுங்க. இந்த 2 நாளில் இவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்க எல்லாத்தையும் என்னால் நிரூபிக்க முடியும். என் அப்பா மேலே இவங்க பெரிய தூக்கி போட்டிருக்காங்க, என் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கும் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரிம்மா, 2 நாள் கழிச்சு நான் வரேன், அது வரைக்கும் இங்கே பாருங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கக்கூடாது. 2 நாள் என்னை நிரூபிக்க முடியலன்னா அவங்க சொன்னபடி இந்த சொத்தில் அவங்களுக்கு நீங்கள் பங்கு கொடுத்து தான் ஆகணும், இந்த வீடை விற்கலாம் முடியாது, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்றாரு. சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம், 2 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, 2 நாளில் கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்து சூப்பர் காவேரி, இங்கே பாருங்கள் சார், என் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயே நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா 2 நாளில் நீங்கள் எல்லாம் வந்து இவங்க இல்லை உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க அப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே பாருங்கம்மா, அதுக்கப்புறம்லாம் வந்து 2 நாள் கழிச்சு வந்து எதுவாக இருந்தாலும் பேசிங்க, அது வரைக்கும் தேவையில்லாமல் இங்கேருந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னோடனே, சார் இது எங்கள் வீடு சார், எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான வீடு, நாங்கள் இங்கே தான் சார் தங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே தங்கினா தேவையில்லாத பிரச்சனை வரும் சார், சரி 2 பேர் சைடும் இங்கே தங்க வேணாம், 2 பேர் சைடும் வெளியே போய் தங்குங்க, வீடை பூட்டி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அம்மா நீ கவலையே படாத, 2 நாளில் அப்பாவோட வாரிசு நம்ம தான், இதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த பையன் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து காவேரி அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க. காவேரி பார்த்து விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன் காவேரி அப்படின்றாரு. ஏண்டி இப்படி 2 நாளில் வந்து இவங்கள பற்றி உண்மையை கண்டுபிடிக்க முடியும், நீ வேறு வாயை விட்டுட்ட, வேறு எதாவது பேசியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்கா வந்து அதுக்கு இங்கே பாருக்கா, அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை, இவங்க யாருன்னு கண்டிப்பாக நிரூபிச்சுட்டு அப்பா மேலே இருக்க கலங்கத்தை தொடச்சிட்டு தாங்க இந்த ஊரை விட்டு போகணும், இதுதான்க்கா என்னோட வந்து வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு சாரதா வந்து அப்படின்னு அழுகுறாங்க. அம்மா அழாதம்மா, சொன்னா கேளு, நீ அழவே கூடாது, இந்த டைமில் தான் நீ தைரியமாக இருக்கணும், உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு இருக்குது, அப்புறம் என்னம்மா அப்படின்றாங்க. ஆமாடி, என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் இந்த மாதிரி தப்பு தண்டெல்லாம் பண்ண மாட்டான், அதே மாதிரி எங்கள் அப்பா மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து நிவின் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் அந்த ஃபோட்டோவை பற்றி. அதை கேட்ட விஜய் வந்து, என்ன நிவின் நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்றாரு. எனக்கும் அதாங்க புரியல, அந்த ஃபோட்டோ உண்மையான மாதிரி தான் இருக்குது, நானும் இந்த ஃபீல்டில் தானே இருக்கேன், அதான் எப்படின்னு தெரியல, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் விஜய். ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்றாரு.